ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். யாராவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சௌந்தர்யா வந்து வெண்பாவை திட்டிட்டு இருக்காங்க. நேற்று நீ எங்கே போயிட்ட? உன்னால தான் கண்ணம்மாவை காணும் பாரு, ஹாஸ்பிட்டலில் தேடி கண்ணம்மாவை காணும். உன்னால தான் அவளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. நீ ஒழுங்காக பிரசவம் பார்த்துருந்தேன்னா அவள் இவ்வளோ நேரத்துக்கு இங்கே தான் இருந்திருப்பா. உன்னால தான் பிரச்சனை சொல்லி சௌந்தர்யா வந்து வெண்பாவை செம்மையாக திட்டுறாங்க. அப்புறம் கண்ணம்மா பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாப்பில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே போய் குழந்தைகிட்ட எனக்கு யாரும் இல்லை, நீ தான் எனக்கு பொண்ணு, நான் தான் உனக்கு அம்மா, இனிமேல் நம்ம 2 பேரும் சொந்தம் சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பஸ் ஸ்டாண்ட் விட்டு எழுதுறாங்க. உடனே துளசி போய் கண்ணம்மாவை பிடிச்சிடுறாங்க. உடனே கண்ணம்மாவை திரும்பி பார்க்குறப்ப துளசி கேட்குறாங்க, ஏன் யார்கிட்ட சொல்லாமல் வந்துட்டீங்க ஹாஸ்பிட்டல், அதுவும் கர்ப்பிணி பெண்ணு, நீங்கள் ஒரு வார்த்தை நடக்கவே கூடாது, இப்போயே நடந்து வரீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கண்ணம்மா வந்து என்ன பண்ணுறது, எனக்கு ஓடணும்னு இருக்குது, நான் ஓடணும்னு முடிவு எடுத்துகிட்டேன், என் கால் தானே பொது வலி எதுவும் கண்டுக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. உடனே துளசி வந்து நீங்கள் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க துளசி. உடனே கண்ணம்மா கொஞ்சம் யோசிக்கிறாங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் வாடகை வேணால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். பரவாயில்ல நீங்கள் வாங்க, அப்புறமா பார்த்துக்கலாம் வாடகை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே துளசி வீட்டுக்கு கண்ணம்மா போயிடுறாங்க. அப்புறமா வந்து சௌந்தர்யா வந்து கண்ணம்மாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே கண்ணம்மாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சொல்கிறாங்க. உடனே கண்ணம்மாவோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கண்ணம்மாவோட அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அஞ்சலியோட அம்மா, அவங்க அஞ்சலியோட அம்மாவும் அவங்க பாட்டியும், பாத்தியா என்னோட பொண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க கண்ணம்மாவோட அப்பா அஞ்சலியோட அம்மா அப்பா கிட்ட. உடனே அஞ்சலியோட அம்மா அப்பா வந்து இந்த அஞ்சலி இருக்க பாருங்க எல்லாத்துக்கும் வேஸ்ட், நமக்கே சொல்லலை கண்ணம்மாவுக்கு குழந்தை பிறந்துன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி திட்டாங்க. உடனே அஞ்சலிக்கு கண்ணம்மாவுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க. உடனே ஆமாம், உனக்கு இது கூட தெரியலையா, உன்னோட புருஷனை இது பண்ணி எனக்கு குழந்தை பெற்றுக்க கூட தெரியல, நீ எல்லாம் பேசுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி நீங்கள் சொல்லாமல் திட்டாதே, எனக்கு தான் தெரியும் கஷ்டம் சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி வந்து திட்டிட்டு ஃபோன் வச்சுறாங்க. உடனே வந்து சீரோட இன்னைக்கான எபிசோட் அப்படியே முடிச்சிடுறாங்க. நாளைக்கான எபிசோட்ல அஞ்சலி என்ன பேச போறான்னு சொல்லி பார்க்கலாம். யாராவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.